சங்கிகளுக்கு நான்வெஜ் சாப்பிடுபவர்கள் மீது என்ன காண்டுன்னு புரியல. அது எந்த எல்லைக்கு இன்றைக்கு போயிருக்குன்னா, வில்லேஜ் குக்கிங் ஃபேக்டரியா ஒரு சேனல் இருக்கு தெரியுமா, இன்னைக்கு ஒரு புடி அந்த பசங்க. கடந்த தேர்தல் என்பது ராகுல் காந்தி அவங்க கூட போய் சாப்பிட்டெல்லாம் வந்தார். அந்த வீடியோ எல்லாம் பயங்கரமா வைரல் ஆச்சு. அதற்கு பிறகு அவங்க நாடு தழுவிய அளவுல ஃபேமஸ் ஆனவர்களாக ஆகிவிட்டார்கள். கல்லுப்பு அவர்கள் ராகுல் காந்தியுடன் அதற்கு பிறகு ஒரு உதவி கேட்க சென்றதாகவும், ராகுல் காந்தி இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கூடாதுன்னு சொல்லி கராராக சொல்லி அனுப்பி விட்டதாக. ராகுல் காந்தி எப்படா உதவி செய்யற கண்டிஷன்ல இருந்தாரு? எப்படா நீங்க விட்டீங்க அவரை? உட்கால கதம் வருங்க. எம்பி மட்டும்தான் இருந்துச்சு, அதையும் 7-8 மாசம் புடிங்கிட்டு தான் விட்டாங்க. தட்கல் டிக்கெட்டு கூட கியூ ஓபன் பண்ணி விட முடியாத நிலைமையில வச்சிருந்தீங்களா? இப்படி ஒன்று நடந்ததாக ஒரு ரைட்டப் எழுதி சங்கி வாட்ஸ்அப் குழுக்களில் பரப்பி விட்டுட்டு இருக்கானுங்க. ஒருவேளை அவனுங்க அடிக்கடி ஆட்டை வெட்டி இன்னைக்கு ஒரு புடின்னு சொல்றதுல முழு ஆடு பிரியாணி இன்னைக்கு அப்படின்னு அதுல பட்டர் ஆயிட்டாங்களா என்னன்னு தெரியல. இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய அவர் சுப்பிரமணியனா, அவர் பேர் என்ன, இது முற்றிலும் பொய். எங்களது வளர்ச்சிக்கு உதவிய அன்பான மனிதர் ராகுல் காந்தி, அவர் மீது இப்படி எங்களை பயன்படுத்தியே அவதூறு பரப்புவது மிகுந்த மன உளைச்சலை தருகிறது, வருத்தத்தை தருகிறது. இப்படி பரப்புபவர்கள் மீது கட்சி தலைமையை கட்டுப்படுத்த வேண்டும். எந்த கட்சி தலைமை? பாஜக தலைமை வந்து பொய் பரப்புபவர்களை கட்டுப்படுத்தணுமா? எவ்வளவு ஆசையை பாரு. இதுவரைக்கும் நீ சமைச்சதுலயே இதுதான் சூப்பரா இருக்குங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கறதே அவங்க தான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கிராமத்துலேருந்து வந்து எளிய மனிதர்கள் ஒரு வெற்றிகரமாக ஒரு யூடியூப் மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு நவீனத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு அம்சம். இதுதான் வந்து அதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய குளோபலைசேஷனில் அதை வெற்றியாக காட்டுறாங்க. எளிய மனிதர்களும் சாதாரண மனிதர்களும் வந்து மோர் ரீஜனல் மோர் குளோபல்ங்கிறாங்க. அதான் அது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் அவர்களை கூட வந்து இவங்க எப்படி கதற வைக்கிறாங்கிறத வந்து இதுதான் பார்க்க முடியுது. தமிழிசையக்கா அப்படிதான், விஞ்ஞானத்தோடு வீம்பாக விளையாடுகிறேன்னு ஏஐ உட்கார வச்சு ஏற்கனவே கிளி ஜோசியம் கேட்டு அவனை உள்ள அனுப்பி விட்டாங்க. இவங்க கூட்டணி தான். ஆமாம், தங்கர் பச்சான். இப்போ இவர் வந்து ஏஐ சிவகாமி கம்ப்யூட்டர் மாதிரி அதை ஒன்று உட்கார வச்சு நான் ஜெயிப்பேனா அப்படின்னு ஜோசியம் கேட்டுட்டு இருக்கு. அப்பார்ட்மெண்ட்டுகளை எல்லாம் ஏறி இப்போ என்னன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டுகள்ல கிளி ஜோசியம் அந்த கம்ப்யூட்டர் ரோபோட்டோட உட்காந்துருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தா பறக்கும் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நான் உட்காந்துருக்கேன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ போட்டுருக்கு. பின்னாடி பூரா பார்த்தா வடக்கன்ஸு துப்பி வச்சிருக்காங்க. அது குறியீடு தான், யாருமே உட்காரல. இல்லை, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் உட்காருவதற்கான இடத்துல இவங்க இப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு யாருமே உட்காருல. ஆனால் நான் உட்காருவேன் அப்படின்னு அந்த அக்கா ஏறி உட்காந்துருக்கு. அது கூட தொலையுது, என்னமோ பண்ணிட்டு போகுதுன்னு விட்டுறலாம். இந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அப்பார்ட்மெண்ட்டுகளில் யாரையும் நடையேற்றுறதில்ல. சங்கிக உள்ளே போய் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டு அவங்க வந்து பொருள் விற்க வரவங்க கருவாடு மீன்லாமே விற்கக்கூடாது, இவங்க வாங்குறதுக்கு வரவே டெலிவரி. அதாவது ஃபர்ஸ்ட் ஹோம் இது மாதிரியான லிசியஸ் மாதிரியான மீட்டிகோ மாதிரியான ஆப்புகளில் வந்து மீன் கறிலாம் ஆர்டர் போடுறாங்க இல்லை, அந்த டெலிவரியே நிப்பாட்டுறாங்களாம். நீ வேணும்னா நீங்க வந்து கேட்டுக்கு வெளியே வாங்கிட்டு போங்க. அதுக்கு பேர் தான் கேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்க. நமக்கு வந்து தகவல் எல்லாமே வந்து இந்த கம்யூனிட்டிக்குள்ள இருக்கு சங்கம், யூனியன், அந்த அவர்கள் பூரா வந்து பாஜகவை மட்டும் அனுமதிக்கிற மாதிரியும் இவர்களுடைய டேட்டாக்களை வந்து பாஜக கிட்ட கொடுக்கறது. அந்த கம்ப்ளீட்டா ஒவ்வொரு இன்னென்ன வீட்டில் இன்னென்ன இருக்காங்க, இவங்க நம்பர்லாம் இருக்குது, இதெல்லாம் வாட்ஸ்அப் நம்பர்லாம் இருக்குது, இதெல்லாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த டேட்டாவை வந்து இந்த கேடர் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய சங்கிகள், அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய சங்கிகள் வந்து எடுத்து கொடுக்குறதாகவும், அதுவே திமுக தரப்புலேருந்து வந்து துண்டறிக்கை கொடுக்குறோம், தொண்டு சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னா கூட வந்து அனுமதிக்க மறுக்கிறாங்க. கேட்டட் கம்யூனிட்டியோட நார்ம்ஸ்ல அதெல்லாம் வராது அப்படிங்கிறத வெளியே வச்சு பார்த்து நமக்கு வந்த புகார் கேள்விப்பட்ட குற்றச்சாட்டு தான். நீங்க சொல்ற மாதிரி ஃபோன் நம்பர் உள்ளிட்ட தகவல்களை எல்லாம் எடுத்து இந்த அம்மா இன்னொரு வேலை பார்த்துருக்கு, எனக்கு நேரம் இல்லை, அதனால நான் என்ன பண்றேன், இவங்களெல்லாம் ஜூம் மீட்டிங்ல வர வச்சு பிரச்சாரத்தை அங்கேயே முடிச்சிடுறேன், சிம்பிளா முடிச்சிடுறேன் அப்படின்னு பிளான் பண்ணி தான் அதை பண்ணியிருக்காங்க. ஜூம் மீட்டிங்கில் தாமரைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி அவனே வந்து வேல் யாத்திரைக்கு கிளம்பிட்டான். சில பல பேர் ஆபாச படங்களை அப்லோட் பண்ணி விட்டானுங்க ஜூம் மீட்டிங்கில் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஜூமில் எப்படி ஏற்றுனாங்க என்ன ஏதுன்னு தெரில, அவனுங்களே ஏதாவது பண்ணிட்டானுங்களா, ஆபாசமாக நடந்துக்கிட்டானுங்களா, கேட்டீரா வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சா, அது எதுவுமே தெரியல.
ஆக மொத்தத்துல தமிழிசை அக்கா அதுல அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அவங்க அதிர்ச்சி அடைஞ்சதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. யார் ஒருத்தருமே ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தும் போது ஒரு பாப்பப் வர மாதிரி திடீர்னு வந்து நின்னுச்சுன்னா யாருக்குமே நமக்கே பயமா தான் இருக்கும். அவங்க ஒரு ஆளுநரா இருந்தவங்க, அவங்க அதிர்ச்சி அடைஞ்சதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அதை கூட அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இது திமுகவினரின் சதின்னு கொஞ்சமும் கூச்சமே இல்லாமல், இப்ப எனக்கு பார்க்கும்போது அந்த ஜூம்ல நுழைந்து இந்த வேலை பார்த்தவனை விட நீங்க சங்கியா இருக்கக்கூடிய இந்த அக்கா பண்றதுதான் ரொம்ப ஆபாசமா தெரியுது. ஏன்கா நீங்க ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி ஒரு ஜூம் மீட்டிங் போட்டு அபார்ட்மெண்ட் வாசிகளிடம் மோடியுடைய சாதனைகளை எடுத்து சொல்லி வாக்கு கேட்க போறீங்க. அவங்க போட்டா திமுக உள்ள நுழைய கூட அனுமதி இல்லாத ஒரு இரும்பு கதவுகள் கொண்ட பகுதிகள் கம்யூனிட்டிகள்ல நீங்க இந்த வேலையை பாக்குறீங்க. அதுக்குள்ள ஒருத்தன் பூந்து இப்படியாப்பட்ட மேற்படி வேலையை பார்த்து விட்டான்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உங்களுக்கு யாரு இந்த ஜூம் மீட்டிங்கான ஏற்பாடுகளை செய்தது, யார் யாருடைய நம்பரு மெயில் ஐடி எல்லாம் வச்சு இது தயாரிச்சாங்க, அந்த பட்டியலில் எங்கே ஓட்டை விழுந்தது, அந்த ஓட்டை வழியாக எவன் பிட்டை விளைந்தது பிட்டை விட்டது, இதையெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணணுமா? சரி, நீங்க போலீஸுக்கு போனீங்க, அது நான் இன்னும் என்னென்ன கர்மம்லாம் பார்க்க வேண்டியது இருக்கோ அப்படிமா இல்ல. அது மாதிரி ராஜ்பவன்ல சிவனே ஒண்ணுக்கு இல்ல 2 ராஜ்பவன் கொடுத்தாங்க. ஆமா, ஒரு கட்டத்துல 3 கொடுத்தாங்க. 3 ராஜ்பவன் இன்சார்ஜும். அதையெல்லாம் விட்டுட்டு என் கருமம் மக்களுக்கு சேவை செய்யலான்னு வந்தா அவங்களோட ஹேஷ்டேக் என்ன தெரியுமா? அக்கா வந்தாச்சு. பழைய பாக்யராஜ் படம் மாதிரி இருக்கு. அம்மா வந்தாச்சு மாதிரி அக்கா வந்தாச்சு. இத்தனையும் பண்ணிட்டு வந்தா இந்த வேலையை பாக்குறாங்க. அவங்க போலீஸ்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நியாயமானது. போலீஸ் என்ன சொல்லும்? யார் யார் மூலமா இந்த மீட்டிங்கை நடத்துனீங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய எந்த சங்கி பட்டியல் போட்டு இந்த ஜூம் கால் மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணனா அவனை முதல்ல பிடிக்கலான்னு சொல்லும். அதுக்காக இவங்க சொல்றாங்க உண்மை தெரிஞ்சு விடக்கூடாது, சங்கி ஒருத்த மாட்டி விடக்கூடாதுன்னு. இதுக்கு திமுக தான் காரணம். இன்னும் என்னென்ன கேஸையெல்லாம் நீங்க திமுக தலையில கட்டுறதுக்கு காத்திருக்கீங்க? ஒரு பக்கம் அதிகாரமே இல்லாத ராகுல் காந்தி வந்து உதவி செய்ய மறுத்துட்டாருன்னு அவரு மேல ஒரு கதை. இந்த பக்கம் பார்த்தா இவங்க பிஜேபிக்காரங்கிட்ட நம்பர்ஸ் வாங்கி ஒரு மீட்டிங் போடுறீங்க, ஸ்கைப் மீட்டிங்கு. அதுக்குள்ளே பிட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அது திமுக பேரில் எழுதி விட்டா செத்தவன் சுமந்தவன் தலையில மயில். அது மாதிரி எல்லா கேஸும் இங்கேயே எழுதிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? குஜராத் மாநிலம் ராஜ்கோட் அருகே இருக்கக்கூடிய ரதன்பூர்ல ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம், தேர்தல் பொதுக்கூட்டம்லாம் இல்லை, பாஜகவுடைய ஒரு எம்பி கேண்டிடேட்டை ஆளை மாத்துங்க. அவர் பேர் வந்து ருபாலா, பர்சோத்தம் ருபாலா, பாஜகவுடைய கேண்டிடேட். இவரை மாற்றுங்கள்னு சொல்லி ரஜபுத்திரர்கள் கூட்டமாக கடந்த ஒரு வாரமாவே செய்திகள்ல நம்ம நிறைய பார்த்திருப்போம். அடித்து விரட்டப்படுகிறார்கள் ஏர்போர்ட்ல, அங்க எங்கன்னு ராஜபுத்துகள் போராட்டம் பண்றாங்க அப்படின்னா அவர்களை இழிவுபடுத்தி விட்டார் பாஜக எம்பி கேண்டிடேட். இவரை எதற்காக மாத்தணும்னா இவர் ஒரு நல்ல விதமா சொல்றதா நினைச்சோன்னு சொல்லியிருக்கார். இப்ப முன்ன சங்கிக ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, தமிழர்களை இழிவுபடுத்துவதற்கு வட இந்தியர்கள் வந்து நக்கரடி பண்ணி கருப்பா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இங்கிருந்து பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரன் வந்தப்ப நீங்க தான்டா கதவை திறந்தீங்க அதனாலதான் வெள்ளையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் வாயடைக்கிறதுக்காக ஒரு லாஜிக் சொல்லுவாங்க. அது ஒரு ஃபன்னு. அந்த அளவுல அதை விட்டுறணும். அதுக்குள்ள பெரிய லாஜிக்குள்ளெல்லாம் பெருசா போகக்கூடாது. இதை வேறு மாதிரி உருட்டுவோன்னு சொல்லிட்டு தலித்துகள் கிட்ட வாக்கு கேட்கும் போது அவர்களை புகழ்ந்து பேசுவதாக நினைத்து கொண்டு இந்த ருபாலா என்கிற நபர், இவர் பட்டிதார் சமூகத்தை சேர்ந்தவர். பட்டிதார்னா பட்டேல், வல்லபாய் பட்டேல், இவங்க எல்லாம் பட்டிதார் தான். குஜராத்ல அதாவது தேர்தல் முடிவை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு வலுகொண்ட எண்ணிக்கை வலிமை மிகுந்த சமூகம் அங்கு. குஜராத்தை பட்டேல்கள், குஜராத் வந்து பார்ப்பன பனியா பட்டேல் நெக்ஸஸ் போட்டோ கூட இருக்குமே. ஒரு பட்டேல்களுடைய மீட்டிங் நடக்குது, சங்க மீட்டிங், அந்த குஜராத் மாநில பட்டேல்களுடைய சங்க மீட்டிங்கு. நிக்கிறது பூரா ரோல்ஸ் ராய்ஸ். அதாவது ஒரு 150 கார் நிக்குது, 150 காருமே ரோல்ஸ் ராய்ஸ் போட்டோ ஹிண்டுல எடுத்து போட்டுருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய உயர் சாதி வேளாண் குடிகள் தான் அவர்கள் வந்து எண்ணிக்கையில மிக அதிக அளவுல இருக்காங்க. இவர் தலித்துக்கிட்ட பேசும்போது கடந்த காலத்தில் வெள்ளையர்கள் முகலாயர்கள் வந்தபோது ரஜபுத்திரர்கள் எல்லாம் கூட, சத்திரியர்கள் எல்லாம் கூட பொண்ணெல்லாம் கொடுத்துக்கிட்டாங்க. அவங்களோட சண்டை போட முடியாம அரசியல் காரணங்களுக்காக, பதவி சுகத்துக்காக சில அட்ஜஸ்ட்மெண்ட்களை செய்து கொண்டார்கள். போக்குவரத்து கணபதி டீலிங் எல்லாம் நடந்ததுங்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லி விட்டார். இது எதுக்கு சொல்றாருன்னா, ஆனால் தலித்துகள் அப்படியெல்லாம் எதுவுமே செய்து கொண்டதில்லை, உங்களை பாராட்டி சொல்றேன்
அப்படிங்கிற மாதிரி இவர் இங்க சொல்லியிருக்காரு. அது அங்கு ரஜபுத் கல்யாணத்துல பேசுவார், திருமணத்துக்கு முன் இந்த மணப்பெண் சிலருடன் ஆத்துமேட்டிலோ தென்னந்தோப்பிலோ போக்குவரத்துமாக இருந்து கொண்டிருக்கலாம், அதையெல்லாம் மணமகன் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது மாதிரி பேசி விட்டாரு. ராஜபுத்துக்கெல்லாம் கடுப்பாயிட்டாங்க. என்னதான் உண்மையாவே இருந்தாலும் ரவீந்திர ஜடேஜா வாழ்லாம் சொல்லட்டுவாரு. அவர் என்ன பண்றாரு? இப்ப பொண்டாட்டி வேற எம்எல்ஏ பிஜேபி ஆமா பாஜக எம்எல்ஏ. அவங்க கேங்கு தான் இப்ப வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. இப்போ என்ன வாழ் ஜோதா அக்பர் கதையெல்லாம் இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து ஜோதா வந்து ரஜபுத். இப்படி பல்வேறு இது இருக்கு, முகலாய காலத்திலயும் நடந்திருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து இதை நீ எப்படி சொல்ல போச்சு, இந்த ஆள் மன்னிப்பும் கேட்டார். ஒரு 7-8 தடவை மன்னிப்பு கேட்டார், நிபந்தனையற்ற மன்னிப்பு. தயவு செஞ்சு விட்டுருங்கடா, தெரியாத்தனமா சொல்லி தொலைச்சிட்டேன், நீங்கெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொன்னா இவங்க கேட்கறது, இந்த நியாயம் வேணாம், இவனை மாத்து, இவன் பேசுனது தப்பு, இவன் மன்னிப்பை நாங்கள் ஏற்க மாட்டோம். மாத்துனா பட்டேல். அதுதான் பாஜக வந்து ஏன் சிம்பிளா முடிக்கக்கூடிய விஷயம். இப்ப இங்க ஒரு சின்ன ஒரு குரூப்பு கொங்கு நாடு மக்கள் முன்னேற்ற கழகமா அவங்களுடைய வேட்பாளரை மாத்தினாங்கன்னா டக்குன்னு மாத்திடுறாங்க. ஒரு பெரிய பிரச்சனையா இல்லையே, அவங்க எச்சே மாத்திருச்சுல்ல. ஆமா, திமுக கூட்டணி தலைமை கூட எதுவும் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படல, அவங்களுக்குள்ளேயே மாத்திக்கிட்டாங்க. ஆனால் அங்க அப்படி நடக்க முடியாது. ஏன்னா அவங்க பிளான் பண்றதே ஒரு ஜாதிய போலரைசேஷன் மூலமாக தான் தொடர்ச்சியா பாஜக வெற்றியை சுவைத்து கொண்டிருக்கிறது. எதை எடுத்து இவங்க தங்களுடைய அரசியலையே நடத்தி கொண்டு இருக்கிறார்களோ அதுக்கே ஆப்பு வைக்கும் விதமாக இது நடந்திருக்கு. குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரஜபுத்தினர்கள் எண்ணிக்கையில் குறைவு. குஜராத்தின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் பட்டேல்கள் இருக்கிறார்கள். இவங்க சொல்றாங்கன்னு பட்டேல் வேட்பாளரை நீங்கள் மாத்தினால், ஓஹோ அவ்வளவு ஏத்தமாய் போச்சா எங்களை எல்லாம் பார்த்தான்னு பட்டேல்கள் வாக்குகளை காங்கிரஸுக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு பாஜக இப்ப வரைக்கும் கேண்டிடேட்டை மாத்தல. 19ஆம் தேதியோட வேட்புமனு தாக்கல் முடிவடையுது. அதான் அவங்களும் கெடு விதிச்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் கேண்டிடேட் மாத்தாம பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இது குஜராத்தோடு நிற்கக்கூடிய விஷயம் கிடையாது. இதை இப்படியே விட்டா ஒருவேளை பாஜகவுக்கு பட்டேல்கள் மீது இவ்வளவு ராஜபுத்துகள் போராட்டம் செய்தும் கூட கேண்டிடேட்டை மாத்தலின்னு குஜராத்தில் இருக்கக்கூடிய பட்டேல்கள் ஓட்டு போட்டாலும் கூட போட்டலாம். ஆனா இந்த பட்டேல் பட்டிதார்களுடைய எல்லை வந்து குஜராத்தோட முடிந்து போயிருது. சத்திரியர்கள்னு சொல்லப்படுற இந்த ரஜபுத்துகள் வட இந்தியா முழுக்க, குறிப்பாக பாஜக தன்னுடைய கவுபெல்ட்னு சொல்லக்கூடிய அந்த பெரும் நிலப்பரப்பு முழுக்க அவர்கள் பரவி இருக்கிறார்கள். இந்த போராட்டம் குஜராத்தோடு நிற்பதில்லை. இது வெளியே கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? ஊபிக்கு பரவும், மற்ற மாநிலங்கள், மத்திய பிரதேசல இருந்து எல்லா மாநிலத்திலும் ராஜபுத்துகள் இருக்கிறார்கள். ஏன்னா ராஜஸ்தானுக்கும் நீங்க வந்து இந்த பக்கம் ஊபிலையும் பாத்தீங்கன்னா கொள்வினை கொடுப்பினை எல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பறந்து இருந்து மாநிலம் தாண்டிய திருமண உறவுகளோட இருக்கக்கூடிய பகுதிகள் தான் அது. இப்போ இங்க நன்மைக்குன்னு பார்த்தா கூட வெளியே ஆப்படிச்சிருவாங்க. சங்கிகள்லாம் இப்பவே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்துல இந்த மாதிரி 7 கட்டமா நீண்ட ஒரு 2 மாசத்துக்கெல்லாம் எலெக்ஷன் நடத்துறது ஏதோ மோடி உனக்கு யார் ஐடியான்னு தான் நினைச்சோம். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இதை வந்து எதிர்கட்சிகள் தான் நல்லா யூட்டிலைஸ் பண்ற மாதிரி தெரியுது. எங்கேயோ தப்பு பண்ணிட்டாங்களோ, முட்டாள்தனமா முடிவு எடுத்துட்டாங்களோ, நம்ம மோடி அவ்வளவு லூசு கிடையாது அப்படிங்கிற சுமந்திரன் அவன் கதறிட்டு இருக்கான். இது மாதிரி இன்னும் எத்தனை பிரச்சனை வர இருக்குதோ, இதுக்கே தாங்க மாட்டேங்குது. இது மாதிரி எவ்வளவு பஞ்சாயத்து இருக்கு. இன்னும் 90 நாளுங்கிறது வந்து மிக நீண்ட நாட்கள். இந்த முட்டாள்தனமான முடிவை யார் எடுத்தது அப்படிங்கிறது இவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு மாதிரியான தென் மாநிலங்கள்ல ஃபர்ஸ்ட் எப்படி அங்க ஜெயிக்க போறது கிடையாது, முதல்ல விட்டுட்டு ஸ்கூட்டை விட்டுட்டு இங்க அதுக்கு நேரம் எடுத்துட்டு பிரச்சாரம் பண்ணுவோம்னு பிளான் பண்ணாங்க. என்ன ஆகுதுன்னா, இவர்கள் தமிழ்நாட்டில் சுத்திட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் இங்கேயும் தமிழ்நாடு கேரளாலையும் செல்ஃப் எடுக்காது, வட இந்தியாவில் தினமும் ஒரு பிரச்சனை கிளப்பப்படுகிறது. இந்த ராஜபுத் பிரச்சனையெல்லாம் இவர்கள் எதிர்பார்க்காத ஒன்று. ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறோம். ஆன்டி இன்கம்பன்சி இந்த குரூசியலான இந்த சிச்சுவேஷன்ல இன்னும் உச்சத்தை தொட்டு கொண்டு இருக்கிறது. ப்ரீபோல் இதெல்லாம் ஓலாலாம் விட்டோம்ல, 400 380ன்னு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்க தொடங்குகிறது. உண்மையான கள நிலவரம் என்ன, பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குதுங்கிற மாதிரியான செய்திகள் தொடர்ச்சியாக இவர்கள் இவ்வளவு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய ஊடகங்களை வைத்திருக்கக்கூடிய காலத்திலேயே வெளியே கசியுதுங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு பதட்டம் வருது. இன்றைக்கு நார்த் பிளாக்ல பார்லிமெண்ட்ல வழக்கம் போல 2019 இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி முடிஞ்சு தேர்தல் வருது. மும்பையிலையும் தீ விபத்து, டெல்லியிலையும் தீ விபத்து நடந்துச்சு. ரஃபேல் ஃபைல்லாம் எரிஞ்சு போச்சுன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து உள்துறை மற்றும் நிதித்துறை சம்பந்தப்பட்ட ஃபைல்கள் இருக்கக்கூடிய ஏரியால தீ விபத்து.
இப்போ அவர்களுக்கு பயம் உச்சத்தை தொடுகிறது அப்படிங்கிறதான் இதை பார்க்கணும். இந்த ராஜ்புத் விவகாரம் உண்மையிலேயே வந்து பாஜக எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த பகுதியில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. பிதுக்கப்படுவதற்கு பிரகாசமான யோகி எல்லாம் தாக்கூர் இதே மாதிரியான ஒரு சத்திரிய கம்யூனிட்டியில தான் வருவாங்க. இன்றைக்கு கேள்வி பதில் செக்மெண்ட் ஒன்று வந்து ஒரு கொஸ்டின் வந்து விழுந்திருக்கு. இந்த மாற்றத்துக்கான குரூப் பற்றி டெய்லி ரோஸ்டில் ஒரு எபிசோடு போட தைரியம் உண்டா? போடுவீர்களான்லாம் இல்லை, தைரியம் உண்டா அப்படின்னு காலரை பிடித்து இழுத்து ஒரு நேயர் கேட்டிருக்கிறார். இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா, ஒரு ஊடகவியலாளர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாசிசத்தை எதிர்ப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு, எதிர்கட்சிகளுக்கு, பாஜக எதிரணியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தெரவுசு பத்தாது. ஒரு முறை இந்த புரோக்கரும் பெலிக்ஸும் ஒரு வீடியோவில் பேசிட்டு இருந்தாங்க, பாஜக வந்துருங்கிறாங்க தோழர், வரட்டுமே, நாம பார்க்க மாட்டோமா தோழர், நீங்க லுங்கி கட்ட மடிச்சு கட்ட மாட்டீங்களா தோழர், நான் வரமாட்டேன் தோழர், பேசினானுங்கல்ல அந்த டோன் இது. தெரவுசு 10 யாருக்கு? இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு, பிராந்திய கட்சிகளுக்கெல்லாம் பாசிசத்தை எதிர்க்க முடியாது. சரி, யார் எதிர்க்கிறா? அதுக்கு தான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு உன்னை உருட்டி கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதாவது நேரு பேரன், முலாயம் மகன், லல்லு மகன், கலைஞர் பேரன், இவர்களெல்லாம் சேர்ந்து பாசிசத்தை எப்படி எதிர்ப்பாங்க? ஏன்னா அவங்களுக்கு அவங்க கட்சிகளையே வந்து வலுவோட வைத்துக்கொள்ள பல பேரால முடியல. இப்போ திமுக வந்து ஆளுங்கட்சியா இருக்குன்னு வைங்க, மற்ற கட்சிகள்லாம் அந்தந்த மாநிலங்கள்ல பகுதிகளில் எதிர்கட்சியா தானே இருக்கு. விச் மீன்ஸ் அவங்களுடைய கட்சிகளையே அவங்க பலவீனமாக தான் வச்சிருக்காங்க. இவர்களை வைத்துக்கொண்டு எப்படி பாசிசத்தை நாம வீழ்த்த முடியும்? அதனால நாம வந்து பிளான் பி, நாமெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறோம். உதாரணத்துக்கு யாரு சொல்ற, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்டெலெக்சுவல்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டியை உருவாக்க போறோம். நம்ம எல்லாம் இணைய. யார் சொல்றது? அதான் இவர் பேர் கேப்ரியல் என்னவோ. இப்ப சாமானிய மக்களான நம்ம நேருவோட பேரனும், கலைஞரோட பேரனும், அப்புறம் முலாயம் சிங் யாதவோட மகனும், லல்லு பிரசாத் யாதவோட மகனும், அப்புறம் சரத்பவாரோட ஃபேமிலியும், உத்தவ் தாக்கரேயோட ஃபேமிலியும், இவங்கெல்லாம் சேர்ந்து ஃபேசிசம் நமக்காக ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நம்பிட்டு இருந்தோம்னா அது கண்டிப்பா சாத்தியம் இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களோட கட்சிகளையே ரொம்ப வீக் ஆக்கிட்டாங்க. இந்த கட்சிகள் இன்னைக்கு ரொம்ப பலவீனமா இருக்கு. இவங்கனால ஃபேசிசம் எல்லாம் ஃபைட் பண்ண முடியாது. பிஜேபியை கண்டிப்பா இவங்கனால ஃபைட் பண்ண முடியாது. ஸோ இப்ப நிஜமாவே ஒரு மாற்று வேணும், பிஜேபியை வீழ்த்தி நம்ம ஒரு புது ஒரு ஆல்டர்னேட் பார்ட்டியை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் உங்களுக்கு இருக்குன்னா வேற சில விஷயங்களை நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. என்ன பொறுத்தளவுல இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழலை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, தமிழ்நாட்டுக்கு ஃபியூச்சர்ல ஒரு மாற்று அரசியலுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கான ஃபவுண்டேஷன், அடித்தளத்தை போடணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். குறிப்பா நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, ஒரு கோரான ஒரு குரூப்பை வந்து கிரியேட் பண்ணணும். ஒரு 2000-3000 பேர் இருக்கக்கூடிய ஒரு குரூப், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் எலிமெண்ட்ஸ், நிஜமாவே தமிழ்நாட்டுக்கு மாற்று வேணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட மக்கள் இருப்பாங்க இல்லையா, ஒரு ஏக்கத்தோட இருப்பாங்க இல்லையா, நல்ல இன்டெலெக்சுவல்ஸா இருக்கலாம், மக்களை மொபிலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஆட்களா இருக்கலாம், லீடர்ஷிப் கேப்பபிலிட்டிஸ் உள்ள இண்டிவிஜுவல்ஸா இருக்கலாம், இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து ஒரு கோர் குரூப்பை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இவங்களோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா, ஒரு ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி, கருத்தியல் ரீதியா ஒரு தெளிவு இந்த குரூப்புக்கு வேணும். ஃபியூச்சர் தமிழ்நாடோட எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு ஐடியாலஜியை இவங்க ஃபர்ஸ்ட் செட் பண்ணும். இவரை நான் இந்த ரெட் பிக்ஸ் ஊடகத்துல தான் அடிக்கடி பார்ப்பேன். ஓகே, யோகி எனக்கு அங்க என்னடா மாதிரி தான் இருக்கு. தம்பி லைலாங்களா அப்படின்னு, ஏன்னா இவங்க சொல்ல வர அந்த ஒரு என்ஜிஓ ஒரு வார்டு அடிக்குது. சதுரங்க அரசியல் கட்சிகளை புறந்தள்ளிடுறாங்கன்னா, மக்கள்கிட்டே போய் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் மக்களை இந்நேரம் சந்தித்து மக்களிடம் வந்து பேசக்கூடிய, மக்களுடைய இருக்கக்கூடிய கசப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய, மக்களிடம் இருந்த சிரிப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய அரசியல் கட்சிகளை புறந்தள்ளிடுறாங்கன்னா, இவங்க வந்து சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஆரம்பிப்போம். இதெல்லாம் என்னடா? அதாவது
2009-10 காலத்துல ஒரு ஓலாவை ஆரம்பிச்சாங்க. அதை மிக வெற்றிகரமாக நடத்தி 2017-18 வரைக்கும் நடத்தி முடிச்சானுங்க. அதை உடைச்சு தான் 2021 திமுக ஆட்சியே அமைஞ்சிருக்கு. சக்சஸ்ஃபுல்லாக நடந்த ஒரு 10 வருட சதுரங்க வேட்டை தான் அது. அந்த சதுரங்க வேட்டை படத்துல செட்டியார்னு ஒரு கேரக்டர் இருக்கும். இந்த கேரக்டரை மண்டையில மிளகா அரைச்சு டபுள் இன்ஜின் பாம்பு வித்துருவானுங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. கை காசெல்லாம் அவர் விட்டுருவாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி செகண்ட் ஹாஃப்ல இன்னொரு புது கேங் வரும். அதே செட்டியார் ஒரு ரேர் பீஸ் மாட்டி இருக்கு செட்டியார். அது மாதிரி நீங்க வந்து புதுசா ஒரு ஐடியா, ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம்னு இருக்கும் அப்படின்னு ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டியை உருவாக்க ஒரு கேங்கை உருவாக்குவோம் அப்படிங்கிறாங்க. இந்த ஃப்ராடுகளை பின்னாடி வருவோம். இங்க நிறைய பேருக்கு வந்து பாஜகவை எதிர்ப்பது என்றால் அந்த எதிர்ப்பதற்கான காரணத்துக்கு ஒரு தெளிவு இருக்கா? சனாதனத்துக்காக எதிர்க்கிறோம், அது வந்து இந்துத்துவாவை முன்னிறுத்துகிறது, இந்தியாவை இந்துத்துவ நாடாக அறிவிக்க சிறுபான்மை மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்ற விரும்புகிறது. இந்த மாதிரியான காரணங்களுக்காக எதிர்க்கிறதுனா அந்த காரணம் 2024 மட்டும் உருவாகல. பாஜக என்கிற கட்சி அதற்கு முன்பு இந்து மகா சபையாக இருந்த காலத்திலிருந்து எடுத்தா எப்போதுமே அதனுடைய ஐடியா லட்சியமே அதுதான். ஒரு ஜனநாயகத்துல இப்படி ஒரு லட்சியம் இருக்கவே கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. இந்தியாவில் ஒரு தரப்பு மக்கள் அப்படி இந்தியாவை இந்துத்துவ நாடாக ஆக்க விரும்புகிறார்கள் சொல்றாங்கன்னா அந்த தரப்பு இருக்கிறதுலையோ அதற்காக ஒரு இயக்கம் நடத்துறதுலையோ பிரச்சனை கிடையாது. 2024 பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்கான எளிமையான காரணம், எல்லாருக்கும் போய் தொடக்கூடிய ஒரு காரணம், ஜனநாயகத்தை அது கேலி கூத்தாக்கி விட்டது. சட்டபூர்வ சர்வாதிகாரத்தை நோக்கி நாட்டை அது இழுத்து செல்கிறது. மோடி, அமித்ஷா மற்றும் அந்த பரிவாரங்கள் சேர்ந்து பாஜக என்கிற பெரிய அமைப்பின் மேல் அமர்ந்து கொண்டு இந்தியாவை இதற்கு முன் இல்லாத அளவுக்கு மிக மோசமான நிலைமைக்கு, அது மக்களாட்சியே இல்லை, ஆனால் பெயரளவுக்கு பேப்பர்ல மட்டும் அதுல ஜனநாயகம் இருக்கும், மற்ற எல்லாத்தையும் மாத்திரும் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போறாங்கிறதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே தவிர. 35 வருஷம் ஒரு IAS அதிகாரி வேலை செஞ்சு ஒரு துறையினுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கேபினெட் துறையினுடைய அதிக செக்ரட்டரியா வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ரொம்ப சாதாரணமா தனியார் துறையில் ஒரு பேராசிரியர் இருக்கிறவங்க வச்சு நிரப்ப முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஸ்ரீதர் வேம்பு கொண்டு போய் யூஜியில போடுறாங்க. அவன் அதாவது இந்த கல்வி முறை தவறு, இந்த செட்டப்பே தவறு, முழு சங்கி RSS அஜெண்டாவுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நபரை கொண்டு போய் யூஜிசியில் போட்டா வழங்கும். இன்றைக்கு நாட்டுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தல் பாஜக அல்ல. பாஜக ஒரு கட்சி, ஒரு தேர்தலில் மக்கள் நினைத்தால் தூக்கி துடைத்து எரியக்கூட முடியும், அது பிரச்சனை அல்ல. உண்மையில பாஜகவுடைய இந்த தொடர் வெற்றிகளும் இன்றைக்கு அவர்கள் வந்து ஒட்டுமொத்த நிறுவனங்களையும் அரசு நிறுவனங்களையும் கைக்குள்ள வச்சுட்டு ஒரு பயங்கரவாத அரசை நடத்தி கொண்டிருக்கிறார். இதனுடைய மறுபுறத்துல இவர்கள் செய்யக்கூடிய எந்த அட்டூழியத்தையும் ஒரு 30-35% மக்கள் அதை அப்படியே ஜால்ரா போடுற அளவுக்கு தங்களுடைய வாக்கு வங்கியை தயார்படுத்தி வச்சிருக்காங்கல்ல. இந்தியா மாதிரியான 130 கோடி பேர் வாழக்கூடிய ஒரு நாட்டுல 30% வாக்காளர்களை எதற்கும் அஞ்சாதவர்களாக, இவர்களுடைய அதிகார பசிக்கு அவங்க எதையுமே நியாயப்படுத்துற நிலைமைக்கு அவங்களை டியூன் பண்ணி வச்சிருக்காங்களே. இது கடந்த காலத்தில் எப்போதுமே நடக்காத ஒன்று. இந்தியாவில் ஜனநாயகம்னு ஒன்று வந்த பிறகு இப்படி ஒரு அசாதாரணமான நிலைமை இருந்ததே இல்லை. காங்கிரஸுக்கு 35% 40% இந்தியா முழுக்க வாக்குகள்ல உளுந்த காலம்லாம் வரலாறு காணாத MP சீட்டுகள் 400க்கும் மேற்பட்ட சீட்டுகளோட இருந்திருக்காங்க. ஆனால் அந்த காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த அத்தனையும் முட்டுக் கொடுக்கக்கூடிய இடத்தில் அதுக்கு வாக்களித்த மக்களே எப்பயுமே இருந்தது கிடையாது. அதுதான் இப்ப நீங்க இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டா தேர்தல் முறைகேடுகள்ங்கிறத எவ்வளவு துல்லியமாக சுப்ரீம் கோர்ட்ல நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னாலும் கூட இந்த கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய எந்த வாக்காளனுமே அதை ஒரு பொருட்டா ஏத்துக்கிறதே இல்லை. நாம வாக்களித்த கட்சி ஜெயிச்சமா இல்லையா அதை சொல்லியா அப்படிங்கிறான். காஞ்சிபுரத்தில் இன்னைக்கு கோர்ட்டில் ஒரு வாதம் என்ன நடக்குது, விவிபேட் பற்றி வேறு நடக்கும்போது காஞ்சிபுரத்தில் வாக்காளர் எண்ணிக்கைக்கும் பதிவான வாக்குக்கும் அந்த உள்ள இருக்க மிஷினில் இருக்கக்கூடிய வாக்குக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்தியாவிலே ஒரு 4 தொகுதி ரெஃபரன்ஸை காட்டுறாங்க, அதில் காஞ்சிபுரம் தொகுதி 1. இப்படி தான் இருக்குது நிலைமை அப்படின்னு சொல்லி காட்டினா அதை விட்டுருவாங்க. ஜெயிச்சாங்களா இல்லையா அதை மட்டும் பேசுங்கிறாங்க. எல்லாத்தையும் விட இப்போ தேர்தல் நிதிப்பத்திர முறைகேடுகளாகட்டும், இராணுவத்தில் ஊழலாகட்டும், சீன ஆக்கிரமிப்பாகட்டும், இது எதுவுமே இந்த 30% வாக்காளர்களை அசைத்து பார்க்கவில்லைன்னா அதனுடைய பொருள் என்ன? எல்லாத்துக்கும் மேல
தேர்தலே இவர்கள் முறைகேடுகளில் தான் வெற்றி பெறுகிறார்கள்னு சொன்னாலும் கூட அதை அவர்கள் சண்டிகர் ராஜதந்திரமா மாதிரியான- பாக்குறாங்க. சண்டிகர் மாதிரியான அதாவது எல்லா லைவ் கேமரா முன்னாடி ஒருத்தர் வந்து வாக்கு சீட்டை திருத்துறாரு. அதை கூட வந்து கடைசி வரைக்கும் அவன் போய் கோர்ட்ல மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் அவனுக்கு முட்டு கொடுத்தாங்க. இந்த நிலைமைக்கு காரணம் அந்த வாக்காளர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல இந்துத்துவ ஆட்களுக்கு ஒரு வலிமை கொடுக்கப்படுது. இந்த நாட்டுல நீ என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படும் போது, இந்த மணிப்பூர் கலவரங்களின் போது கன்னை கொடுத்து இறக்குறாங்கல்ல. ஜேஎன்யூ கலவரத்தில் அதை சிறிய அளவில் ஆரம்பிச்சாங்க. அதை ஒரு மாநிலம் முழுக்க செய்வது எப்படின்னு மணிப்பூர்ல பார்த்தோம். இந்த பவர் நம்ம எல்லாருக்கும் வருங்கிற ஒரு நம்பிக்கை பாஜகவுக்கு வாக்களிக்கிற அத்தனைக்கும் கொடுக்கப்படும். தேவைப்பட்ட நாளைக்கு வழங்குவாங்க. ஒரு சூழல் வருது அப்படின்னா மக்கள் கையில் ஆயுதங்களை வழங்குவதற்கு அரசு தயாரா இருக்குங்கிறது தான் மணிப்பூர் காட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழல். அதனால்தான் இந்த அரசை இவர்கள் ஆதரிக்கிறார். அட் எனி காஸ்ட் ஆதரிப்பதற்கான காரணம் இதுதான். இப்படி ஒரு மக்கள் திரள் ஒரு அரசை ஜனநாயகத்துக்கு விரோதமாக இந்தியாவை அழித்தாவது நாங்கள் ஆள வேண்டும்ங்கிற வெறியோட ஆதரிக்கிறது இருக்குல்ல, இது எப்பவுமே நடக்காது. அது எந்த ஒரு நாட்டுக்குமே மிக மிக ஆபத்தான ஒன்று. ஸோ பாஜகவை வீழ்த்துவது என்பது ஜனநாயகத்தை மீட்பது. காங்கிரஸ் ஆட்சி என்று ஒன்று வருது, யூபிஏ ஆட்சி, ஒரு கூட்டணி ஆட்சி என்று வருகிறதுனா அது 2014க்கு முன்பு ஒரு செக் அண்ட் பேலன்ஸோட ஒரு தவறுகள் நடக்குதுன்னா ஊடகத்தின் வழி, நீதிமன்றங்களில் வழி அதை கழுத்தை பிடிச்சி நிறுத்துற, அதை கேள்வி கேட்கிற, அதை அஞ்ச வைக்கிற ஒரு இடத்துக்கு போகணும். இந்த பாஜக ஆட்சியை 10 வருடத்தில் யார் அஞ்ச வைத்தது? எனக்கு தெரிஞ்சு இந்த விவசாயிகள் போராட்டம் மட்டும்தான் இவங்க கை மீறி போனோம்னா கொஞ்சம் பின்வாங்கினாங்கன்னே தவிர வேற எந்த விஷயமுமே அவர்களை அச்சுறுத்தவே இல்லை. அவர்களுக்கு வந்ததெல்லாம் ஈகோ சார்ந்த கோபம் மட்டும்தான். நாங்க இருக்கக்கூடிய பலத்தை பார்த்து என்னை எதிர்க்கிறியான்னு வரக்கூடிய கோபம் தானே தவிர அவர்களை பதட்டப்படுத்தக்கூடிய எந்த செயலுமே இந்த 10 ஆண்டுகளில் நடக்கவில்லை. இன்னொரு வெற்றி என்பது சுத்தமா இந்தியாங்கிற கான்செப்டையே அழித்து விடுங்கிறது தான் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பேசக்கூடிய விஷயம். ஸோ எதிர்க்கட்சிகளை விட இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரியான லாஜிக்கலோட வர்றவங்க என்ன செய்யறாங்கன்னா, மக்கள்லாம் உன்னதமானவர்கள், நாம் ஆதரிக்கும் அளவுக்கு இந்த எதிர்க்கட்சிகளுக்கு பவுஸ் இல்லை, எதிர்க்கட்சிகளை விட மக்கள் உன்னதமானவர்கள்னு மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா மக்கள் ஆமான்னு தான் சொல்லுவாங்க. இல்ல நான் பிராடுன்னு சொல்ல போறேன், எவ்வளவு நல்ல அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு கதை. இதை சொல்லி அவங்கள அப்படியே மண்டையை கழுவி இவங்க ஒரு பக்கம் கூட்டு போறது. நீ காங்கிரஸ்க்கெல்லாம் ஓட்டு போடாத, திமுகக்கெல்லாம் ஓட்டு போடாது, வா நம்ம தனியா போய் இயக்கம் கட்டி அப்படிங்கிறத. இது எதுக்குன்னா பாஜக விலக்கு பிடிக்கிறது, அந்த வேலைக்கு தான் கூப்பிடுறேன். என்னன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே யார் யாருக்காக வேலை செய்கிறதோ அந்த மக்களை அதே அளவில் பிரதிபலிக்கிறது. அதுதான் உண்மை. அதிலும் முற்போக்கு பேசக்கூடிய, அரசியல் பேசக்கூடிய கட்சிகள் மக்களை விடவும் நேர்மையானவையாக இருக்கின்றன. இதை வெளிப்படையாக யாரும் சொல்லுவதில்லை, சொல்லுவதற்கு தயங்குகிறார்கள். ஆனால் உண்மையும் அதுதான். இந்திய மக்களை விட இங்கு முற்போக்கு பேசக்கூடிய அரசியல் இயக்கங்கள், நீங்க அது மேல 1000 குற்றச்சாட்டுகள் சொல்லுங்க, ஊழல் இருந்து எத்தனை வேணாலும் சொல்லுங்க, அத்தனையும் தாண்டியும் மக்களை விட அவை நேர்மையா இருக்குங்கிறது தான் அதுல இருக்கக்கூடிய செய்தி. எனவே எதிர்க்கட்சிகளை ஆதரிப்பதற்கு கூச்சப்பட வேண்டும். ஒரு முற்போக்கு அரசியல் இயக்கத்தை, தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய இயக்கத்தை ஆதரிப்பதற்கு கூச்சப்பட வேண்டும்ங்கிற ஓலாவை எல்லாம் நம்பாதீர்கள். இங்க ஓட்டு கேட்க போகும்போது இந்த கட்சிக்கு கேட்க மாட்டேன், அந்த கட்சிக்கு கேட்க மாட்டேங்கிறான் பாத்தீங்களா, அவன் மிகப்பெரிய ஃப்ராடா தான் இருப்பான் இந்த மாதிரி நேரத்தில். அதுவும் ஆனால் பாஜக ஆட்சியை வீழ்த்த வேண்டிய தருணத்தில் எதிர்க்கட்சிகளை பலவீனமானவர்களாக சித்தரித்து இது போன்ற ஊடக குரல்கள் எழுகிறது என்றால் ஜனநாயகத்துக்கு மாற்றா வேறொரு அணி சேர்க்கைங்கிறது என்னன்னா உங்களை கொண்டு போய் விற்க போறான்னு அர்த்தம். கிட்னி திருட கூப்பிடுறேன். இந்த குரல்கள் மொத்தமும் அயோக்கியத்தனமானவை. இந்த முட்டமணி, கேப்ரியல் போன்ற ஊடக பிரார்த்தலிஸ்டுகள் அப்படியானவர்கள், அவர்களை இனங்கண்டு கொள்ளும். நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ்